ஹலோ நண்பர்களே! தேங்காய் பால் சாதத்தோட ரெசிபி பார்க்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட்டு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால் இதில எல்லாமே வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். இதில நம்ம வேறு எந்த மசாலாஸுமே ஆட் பண்ண போறதில்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய் எப்பயும் போடுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. ஆனியன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது 2மே சேர்த்து நல்லா வதக்கி கோல்டன் ப்ரவுன் ஆனதும் புதினா வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புதினா கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 3 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நல்லா திக்கான தேங்காய் பால். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஸோ வடிகட்டி நல்லா எடுத்துக்கோங்க. நல்லா திக்கான தேங்காய் பால் எடுக்கும்போது ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இன்னொன்று என்னென்னா இதில் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப ஆயிலியாக ஆகிடக்கூடாது ரைஸு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் நீங்கள் எண்ணெய் சேர்க்கும் போதே கொஞ்சம் கம்மியான அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம நெய்யும் இதில் சேர்க்க போகிறோம். ஸோ எல்லாமே சேர்க்கும்போது ரொம்ப ஆயிலியாக ஆகிடக்கூடாது. ஸோ 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 3 கிளாஸ் தேங்காய் பால் வந்து நான் சேர்த்துருக்கேன். சால்ட் போட்டுட்டு சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் லாஸ்ட்டாக சேருங்க. முன்னாடியே சேர்த்து வதக்கிட்டீங்க அப்படின்னா கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நெய் ஊற்றிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா உதிரி உதிரியான சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடும். அடிலாம் பிடிக்கவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு காம்பினேஷனாக நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 தான் போட்டிருந்தேன். ஹரியாலி மசாலாலையும் போட்டிருந்தேன். ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு செஞ்சதுனால ட்ரை கலராக வந்து பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் காலிஃப்ளவர் 65 வீடியோ வரும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.